ஹலோ கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1 அண்ட் குரூப் 2, குரூப் 4ஓட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கலான்றது பார்க்கலாம். பொதுவாகவே இருக்கும்ல எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியும். குரூப் 1க்குரிய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஜிஎஸ் லாங்குவேஜ் வந்து கிடையாது. ஸோ ஜிஎஸ் வந்து 175 கொஷின்ஸ் வந்து வரும். அண்ட் மேக்ஸ் வந்து 25 கொஷின்ஸ், ஆப்டிடியூட் வந்து 25 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ சிலபஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, சிலபஸ் வந்து மோரார்லெஸ் சிமிலர் தான். பட் ஆனால் 2 சப்ஜெக்டை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ரியாரிட்டின்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து மாறி ப்ரியாரிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ ப்ரியாரிட்டி சேஞ்ச் ஆனால் எந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிலபஸை ஒரு குவிக் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஜென்ரல் சயின்ஸில் வந்து 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜியாகிரஃபி வந்து 10 கொஷின்ஸ். அடுத்து யூனிட் 3 ஆன ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம் இது வந்து 25 கொஷின்ஸு. இந்தியன் பாலிட்டிக் வந்து 40 கொஷின். இங்கே தான் நமக்கு இருக்க பெரிய ட்விஸ்ட்டே. எக்கனாமிக்ஸ் வந்து பொதுவாகவே வேகான சப்ஜெக்ட், புரியலன்னா படிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து 50 கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்கனாமிக்ஸோட எதை சேர்த்துருக்காங்க அப்படின்னா, யூனிட் 9 டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அதையும் சேர்த்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்து 50 கொஷின். இப்போ யூனிட் 6ல் என்ன வருது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு இது வந்து 40 கொஷின். அப்போ நமக்கு பாலிட்டி வந்து 40 கொஷின் வருது. அடுத்து வந்து யூனிட் 6 ஆன ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு வந்து 40 கொஷின் வருது. இது போக இதுக்கு மேலே நம்ம படிக்க வேண்டியது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது யூனிட் 9ம் ஏற்கனவே இருந்த யூனிட் 9ம் எக்கனாமிக்ஸும் சேர்த்து 50 கொஷின் வருது. அப்போ சரி, இது போக என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா யூனிட்லேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு படிக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது நம்ம பழைய யூனிட் 9ம் எக்கனாமிக்ஸும் படிக்கணும். ரெண்டாவது பாலிட்டி படிக்கணும். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட இனி ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். 3வது விஷயம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு படிக்கணும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி கிடையாது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கணும். சரிங்களா? இப்போ பேசிக்காக எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போது முன்ன மாதிரிலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை வந்து கன்சால்டேட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அப்பப்போ என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வரணும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே வரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் ஹிஸ்ட்ரியை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் என்ன இருக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து படித்தது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரெகுலர் ரிவிஷன் கண்டிப்பாக தேவை. அதை மறந்துடாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி மேக்ஸ் வந்து கண்டிப்பாக 1 hour போட்டு பாருங்கள். மேக்ஸ் விட்டுறக்கூடாது. ஏன்னா 25 மார்க்ஸ் ஆல்ரெடி நமக்கு கிடைக்குதுன்ற போது நம்ம அதை விட்டுறக்கூடாது. மற்ற சப்ஜெக்ட்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு மற்ற சப்ஜெக்டை வந்து எது இம்பார்ட்டன்றதை பார்த்து படிங்க. எல்லாமே போட்டு புக்ஸில் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும் வைக்கணும் அப்படி இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணி எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்து கவனமாக படிங்க. தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரொம்ப ப்ரிசைஸாக நம்மளோட சிலபஸ் அனலைசிஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.